பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னையில இருந்து ஒரு 7 டேஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராமுக்கு பேரு தான் செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா சுயசார்பு அப்படிங்கிறது. இந்த ப்ரோக்ராமுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது உண்மையான இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கு, அதாவது ஆன்மீக யதார்த்தம் அப்படிங்கறத வந்து நம்ம டோட்டலா தள்ளி வச்சுக்கிறோம். பௌதிக யதார்த்தம் அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியை வந்து அது வந்து ஒரு ஆன்மீகம், அது யாருக்கோ என்னவோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால அந்த மாதிரி கிடையாது. அது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு கலந்தது. ஆன்மீகமும் பௌதீகமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷனே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெண்டையும் கலக்கிறது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. எதை ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஃபாலோ பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கா, ஒரு ப்ரோட்டோகால் இருக்கா, என்னென்ன பேசிக் லெசன்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு, அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அதை நாம என்னென்ன கத்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அதை வந்து நம்ம ஃபேமிலியில அதை அப்ளை பண்ணும்போது, நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம அதை அப்ளை பண்ணும்போது அதுக்கு என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் வருது, அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி அடுத்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது எதை பேசிக்கா நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நீங்க வெளியில போய் கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 7 டே கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பேஸா செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த 7 நாளுமே என்னென்ன வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கரிக்குலம் மாதிரியே அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை தான் நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். சோ இத பத்தி உங்களுக்கு இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க, கிளாரிஃபை பண்றோம். அதே மாதிரி இதை வந்து முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் நீங்க வந்து ஒரு பேப்பர் பென்னோ எடுத்தோ இல்ல ஒரு நோட் பேடோ இல்ல பென்னோ எடுத்து நீங்க வந்து அதை நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பிளெண்டிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அண்ட் பிசிக்கல் ரியாலிட்டி. அதாவது பிசிக்கல் ரியாலிட்டி வேற, ஆன்மீக யதார்த்தம் வேற, பௌதிக யதார்த்தம் வேற அப்படின்னு இருக்கிறது வந்து அப்படி கிடையவே கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, என்னென்ன பேசிக் லெசன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியில நம்ம கத்துக்கணும், அதனால நம்ம பௌதிக யதார்த்தத்தை எளிமையா நம்மளால வாழ முடியும், ஈஸி பண்ணிக்க முடியும், அதை எப்படி வந்து மென்மையா நம்மளே வழிநடத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ இந்த ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து செஷனுக்குள்ள போறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து மெடிடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவை. ஏன் வந்து மெடிடேஷன்னா என்ன, தியானம் அப்படிங்கிறது, தியானம் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையை வந்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? தி பிளஸ் யானம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தி அப்படின்னா சூஷ்ம சரீரம், யானம் அப்படின்னா யாத்திரை அப்படின்னு அர்த்தம். சோ சூஷ்ம சரீர யாத்திரை அப்படிங்கிறது தான் தியானத்தினுடைய அர்த்தம். ஏன் அதை வந்து சூஷ்ம சரீர யாத்திரையை வந்து தியானம்னு வச்சிருக்காங்க, அது எப்போ அந்த சூஷ்ம சரீர யாத்திரைங்கிறது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இயல்பா போயிட்டு வர நம்ம சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு எண்ணங்கள் இருந்தாலும், எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும், எத்தனை சந்தேகங்கள் இருந்தாலும், அது எல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு கம்ப்ளீட்டா செட்டில் டவுன் ஆகிரும். அப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த விஸ்வசக்தியானது நம்மளுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது சூஷ்ம சரீரம் அப்படிங்கிறது வந்து வெளியில போகும். ஏன் வெளியில போறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, சூஷ்ம சரீரம் வந்து வெளியில போய், அதாவது பல உலகங்கள் இருக்கு, எண்ணிலடங்கா உலகங்கள் இருக்கு. அந்த உலகத்துல பல ஆசான்மார்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம என்ன பாடத்தை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்துக்கிறதுக்காகவும், ஆன்மா அப்படிங்கிறது வந்து அழிவற்றது அப்படிங்கிறத உணர்த்துறதும் அது மூலமா தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பௌதிக உடல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இந்த பௌதிக உடல் வந்து எப்ப வரைக்கும் அது வந்து உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள சூஷ்ம சரீரம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் நாம வந்து அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த சூஷ்ம சரீரம் வந்து நம்ம உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, கோமத்தின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, டெட் பாடின்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான்.
சோ அதனால சூஷ்ம சரீரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஆன்மாவினுடைய ஒரு பகுதி. சரி, அந்த ஆன்மாவினுடைய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அந்த ஆன்மா ரொம்ப பெருசா இருக்கும் ஆன்மாங்கிறது. அந்த ஆன்மா மொத்தமும் இந்த சின்ன கூட்டுக்குள்ள அடைக்க முடியும்னா அடைக்க முடியாது. சோ அந்த கூட்டுக்குள்ள அடைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் அந்த சூஷ்ம சரீரம். சரி, அந்த சூஷ்ம சரீர யாத்திரையில என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு ரெண்டு சமயங்கள்ல அந்த யாத்திரை, அதாவது ஆஸ்ட்ரல் பாடி வந்து அதனுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும். ரெண்டு சமயங்கள்ல அது நடக்கும். ஒண்ணு வந்து எப்போ அப்படின்னா, தூக்கத்துல இருக்கும்போது. நீங்க தூங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கனவுகள் வந்திருக்கும். அது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளோட சூஷ்ம சரீரம் அப்படிங்கிறது வந்து பல உலகங்களுக்கு டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால, அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ, அது போகக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த பௌதிக உடல்ல எந்த அளவுக்கு ஆற்றலை சேகரிச்சு வச்சிருக்கோமோ, அதுக்கு தகுந்த உலகங்களை போறதும், அதுக்கு தகுந்த ஆசான்மார்களை சந்திக்கிறதும் அது நடக்கும். அவங்க கிட்ட இருந்து பாடங்களை கத்துக்கிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அந்த தூக்கத்துல அது நடக்கும். தியானத்துல வந்து என்ன? அது வந்து தூக்கத்துல நடக்கும்போது சுயநினைவோட அது நடக்காது. ஆனால் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தூக்கத்துல வந்து அதாவது கண்ண மூடி நீங்க தூங்கிட்டீங்க. சூஷ்ம சரீரம்ங்கிறது அதனுடைய யாத்திரைய ஸ்டார்ட் பண்ணிரும். நான் மெடிடேட்டர்ஸ்க்கு அது நடக்கும். பட் மெடிடேட்டர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜா அது இருக்கும் அப்படின்னா, தூக்கத்திலையும் அவங்க நல்ல கான்சியஸா, அதாவது உணர்வோட சூஷ்ம சரீர யாத்திரை அப்படிங்கிறது செய்ய முடியும். ஆனால் அதற்கு தகுந்த பயிற்சியை அவங்க எடுத்தால் மட்டுமே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அதுக்கான பயிற்சி அவங்க எடுத்திருந்தால் மட்டும்தான் கான்சியஸா இருக்க முடியும் அப்படிங்கிறது. பட் அதுக்கு பயிற்சி எல்லாராலையும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா எடுக்க முடியும். அதுக்கான ஹோம்ஒர்க் நம்ம நிறைய பண்ணணும். இன்டர்னலா நம்ம நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். அது பண்ணும்போது அது நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சமயம் எப்போ வந்து அந்த சூஷ்ம சரீர யாத்திரை நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மெடிடேஷன்ல பண்ணும்போது அது நடக்கும். அது வந்து கான்சியஸாவே நடக்கும். அந்த கான்சியஸா நடக்கிறது அப்படிங்கிறது எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சூஷ்ம சரீரம், அதாவது தூக்கத்திலையும் கான்சியஸா பண்ண முடியும். மெடிடேஷன்ல மேக்சிமம் வந்து கான்சியஸா இருக்கும். நிறைய பேருக்கு சூஷ்ம சரீர யாத்திரை நடக்கிறதே தெரியாது. பட் அதனுடைய விஷன்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சூஷ்ம சரீரம்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அது வந்து சில்வர் கார்டு. இப்ப எப்படி வந்து அம்மாவோட வயித்துல நம்ம இருக்கும்போது அந்த தொப்புள் கொடி அம்பிளிக்கல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? தொப்புள் கொடி மூலமா தானே அம்மாவோட வயித்துக்குள்ள நம்ம கனெக்ட் ஆயிருப்போம். அவங்க சாப்பிடுற ஃபுட் எல்லாம் நமக்கும் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆன்மா நம்ம சூஷ்ம சரீரம் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்னா, நம்மளோட தொப்புள்ல இருந்து அதனுடைய நெத்தி பகுதியில வந்து அது கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு அந்த கார்டு, அந்த கனெக்டிங் இதுக்கு அந்த ஒயருக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்னா சில்வர் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் கார்டு அப்படின்னு வெள்ளிக்கயிறு, வெள்ளிக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அந்த வெள்ளிக்கொடி மூலமா அது என்ன பண்ணும்னா, அதனுடைய நெத்தி பொட்டுல தான் அது கனெக்ட் ஆயிருக்கும். நம்மளோட அம்பிளிக்கல்ல இருந்து அதனுடைய நெத்தி பகுதியில தான் அது கனெக்ட் ஆயிருக்கும். சோ நெத்தி பகுதியில அது கனெக்ட் ஆனதுனால அங்கதான் தேர்ட் ஐ இருக்கு. அது பாக்குறது எல்லாத்தையுமே நம்ம மைண்டுக்கு ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஆனா எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா மைண்டுனால அவ்வளவு பெரிய எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிக்கிற அளவுக்கு அது கெப்பாசிட்டி கிடையாது. அதனால சில சமயங்கள்ல ஈவன் மெடிடேஷன்ல கூட அன்கான்சியஸா அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து தியானம் அப்படிங்கிறது வந்து சூஷ்ம சரீர யாத்திரை. தூக்கத்திலையும் நடக்கும், மெடிடேஷன்லயும் நடக்கும். தூக்கத்திலையும் கான்சியஸா ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியும், தியானத்திலையும் கான்சியஸா ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியும். ஆனா அது ரெண்டுக்குமே அதுக்கு தகுந்த பயிற்சியை நம்ம எடுக்கும்போது மட்டுமே அதுக்கு நடக்கும் அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட அம்பிளிக்கல் கார்ட் நம்ம அம்மாவோட எப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சோ, அதே மாதிரி நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி வந்து நம்ம பிசிக்கல் பாடியோட, பௌதிக உடலோட அது கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கார்டு, அந்த கொடிக்கு பேரு தான் வெள்ளி கொடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இன்னும் 6 பாடிஸ் இருக்கு. அதெல்லாம் தான் காசல் பாடி, சுப்ரா காசல் பாடி எல்லாமே நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போக வேண்டியது இல்லை. பட் நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி வந்து இந்த மாதிரி டைம்கள்ல அது டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது. சரி, அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எவ்வளவு தூரம் வேணாலும் அதனால டிராவல் பண்ண முடியும். அது வந்து இந்த கார்டு கட் ஆகாது. ஆனால் இந்த கார்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட சோல் நம்ம பாடி விட்டு போயிடுச்சு. சோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து பிசிக்கல் பாடியில நம்ம இல்ல, பாடி வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு சொல்லிடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இதுதான் தியானம் அப்படிங்கிறது. சரி, இதுல வந்து அடுத்தது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, லா ஆஃப் காஸ்மாஸ் அப்படின்னு சொல்றது, அதாவது விஸ்வத்தினுடைய விதி, அதாவது மொத்த கிரியேஷனோட விதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்மாவா பிறப்பெடுக்கிறோம்.
ஆன்மாவா நம்மள உருவாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த இறை சக்தியை வந்து உள்ள கொடுக்குறாங்க. அது கொடுக்கும் போதுதான் நம்ம ஆன்மாவா கன்வெர்ட் ஆகணும். சோ ஆன்மாவா நம்ம பல பயிற்சிகள் எடுக்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ். நிறைய லெசன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சீனியர் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ ஹெல்ப் பண்ணிட்டு எப்ப நம்ம வந்து பூமிக்கு பிறக்கிறதுக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்களோ, தயாராயிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதோ, அப்ப நம்மள பூமிக்கு வந்து அடுத்த கட்ட லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நம்மள அனுப்பி வைப்பாங்க. இப்ப எப்படி நம்ம ப்ரீ கேஜி முடிக்கிறோம், ஓகே, அதுக்கு அதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஐயோ பாவம், அது என்ன எக்ஸாம் எழுத போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி சோ எக்ஸாம்ஸ் வச்சு வச்சு எஸ் இந்த கேண்டிடேட் வந்து இவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க, சோ அதனால இவங்களை வந்து அடுத்த கிளாஸ்க்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்மள அனுப்புறாங்க இல்லையா, நம்மளோட சீனியர்ஸ், டீச்சர்ஸ் அவங்க எல்லாம். அந்த மாதிரி நம்ம ஆன்மாவா நம்ம உடல்ல வந்து பிறப்பெடுத்து இங்க இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஜெயிச்சு நம்ம வெளியில வர்றது அப்படிங்கிறதுக்காக நம்மள தயாரானதுக்கு அப்புறம் நம்மள இங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. சோ அப்படிதான் நம்மளோட பிசிக்கல் வேர்ல்டுல, அதாவது இந்த பூமியில நம்மளோட ஜர்னி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சோ பூமியில ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறது, நான் பிசிக்கல் பாடியில ஒரு பாடி பத்தி மட்டும் நான் பேசவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறோங்கிறது தெரியாது. அந்த ஜேர்னி, த என்டையர் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான். சோ நீங்க 10,000 ஜென்மம் கூட எடுக்கலாம், இல்ல 1000 ஜென்மம் கூட எடுக்கலாம், 20,000 ஜென்மம் கூட எடுக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு, உங்களோட குவாலிட்டி ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கு, நீங்க எப்படி உங்களோட ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ராக்ரஸ் ஆகுறீங்க. இது எல்லாம் பொறுத்துதான் உங்களோட ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்பதான் பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல இருந்து நம்ம வெளியில வருவோம் அப்படிங்கிறது. ஆனா நம்ம ஒன்ஸ் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவோம், மனுஷங்களா பிறக்க 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 என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்மா அப்படிங்கிற அந்த ப்ராசஸையே நம்ம மறந்துடுவோம் ஒரு ஸ்டேஜ்ல. அப்ப ஆன்மாங்கிறதையே நம்ம மறந்துட்டு நம்ம வந்து இந்த பிசிக்கல் ரியாலிட்டி தான் நிஜம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு பணம் நிறைய வேணும், ஸ்டேட்டஸ் வேணும், பில்டிங் மேல பில்டிங் கட்டணும், அந்த அவங்களை எப்படி ஏமாத்தலாம், இவங்களை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் வந்து நம்மளோட சுயநலத்துக்காக, நம்மளோட செல்ஃப் சென்டர்னஸ்க்காக நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டோட்டலா அன்செல்பிஷா இருப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செல்பிஷா மாறி அப்சல்யூட் செல்பிஷ்னஸ் நம்ம போயிருவோம். அதுக்கப்புறமா அந்த சுயநலத்துல இருந்து அந்த ரொம்ப சுயநலம் மிகையானதுக்கு அப்புறம் நம்ம கர்மா வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருமா, அப்ப அதுக்கு உண்டான பேமெண்ட்டையும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கணும். அப்ப அதனுடைய வலி பொறுக்க முடியாம, ஐயோ எனக்கு இது போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நம்ம இங்க வரோம், ஆன்மீக யதார்த்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரோம். சோ இந்த இடத்துல சொல்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு உடல் எடுத்து ஒரு பிறப்புலயே இது எல்லாத்தையுமே சாத்தியமா அப்படின்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கிடையவே கிடையாது. நம்ம எத்தனை ஜென்மம் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம், அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு யார் கைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ஓவர் செல்ஃப்ஸ். ஓகேங்களா? அதை பத்தி இன்னும் வரும் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஆன்மாங்கிறதையும் மறந்துடுவோம். ஆனா இப்ப நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் ஆன்மா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே ஆன்மாக்கள் தான் அப்படிங்கிற அந்த லெசனை நான் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனை வருது, எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனை வருது, எனக்கு ஏன் ப்ராப்ளம்ஸ் வருது, எனக்கு ஏன் இந்த மாதிரி அம்மா, இந்த மாதிரி அப்பா அப்படின்னு நம்ம நிறைய கன்ஃபியூஷன்ஸ் மைண்ட்ல வச்சுட்டே இருப்போம். பட் அது எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு உண்மை சத்தியம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஆன்மா, என்னை போல் மற்றவர்களும் ஆன்மா, நான் என்னுடைய அனுபவங்களுக்காக நான் இங்க வந்திருக்கேன், என்னுடைய பாடத்தை நான் கத்துக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அதே மாதிரிதான் எல்லாருமே அவங்களோட அனுபவங்களுக்காகவும் அவங்களுடைய பாடத்தை கத்துக்கிறதுக்காகவும் தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்கனால எனக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் வருதுன்னா அது என்ன ஏதுன்னு நான் கத்துக்கிறதுக்கான முயற்சியில இறங்கணுமே தவிர அவங்கள குற்றம் சொல்லவே கூடாது, அவங்கள மேல கோவமும் வெறுப்பும் நான் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வரணும். என்னுடைய மைண்ட் செட்டை நான் டோட்டலா மாத்தணும். நான் ஆன்மாதான், கோமதிங்கிற ஐடென்டிட்டி இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். நான் பூமியை விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த ஐடென்டிட்டி கிடையாது, நான் ஒன் ஆஃப் த சோல்ஸ், அவ்வளவுதான். அப்படிங்கிற அந்த அந்த சத்தியத்தை முழுசா கேட்கணும், அதை முழுசா அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் உங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ நான் ஆன்மா அப்படிங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரிதான் மத்தவங்களும் ஆன்மாக்கள் அப்படிங்கிறத தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான்.
அதே மாதிரி இந்த அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோல் சயின்ஸ் அப்படிங்கிறது. சோல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னா, அந்த சோல் சயின்ஸ்ல வந்து நீங்க சோல் சயின்ஸ்ன்னு போட்டீங்க அப்படின்னாலே, நம்ம வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, லா ஆஃப் கர்மா பத்தி தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லா ஆஃப் கர்மா அதாவது கர்ம விதி அப்படிங்கிறது. லா ஆஃப் சாய்ஸ் அதாவது தேர்வு விதி அப்படின்னு சொல்றது. லா ஆஃப் சைலன்ஸ் லா ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சைலன்ஸ் அப்படிங்கிறது அந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட மனசுல வந்து முழுக்க முழுக்க நிசப்தமான நிலை அப்படின்னு. சமாதி அப்படிங்கிறது வந்து எல்லாரும் போய் மண்ணுக்குள்ள போய் சமாதி ஆகுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் சமாதி அப்படிங்கிறது வந்து உங்க மனசுல வந்து சமநிலைக்கு நீங்க கொண்டுட்டு வர்றதும் சமாதி தான் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ உங்க மனசு முழுக்க முழுக்க நீங்க சமநிலைக்கு நீங்க கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுவே பெரிய வந்து என்லைட்டன்மென்ட் தான். சோ அந்த என்லைட்டன்மென்ட்க்கு நீங்க வந்து உங்கள நீங்களே தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. சோ அந்த தயார் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டு 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 நம்மளோட ஒவ்வொரு செல்லுலயும் நம்ம ஆன்மாதான் அப்படிங்கிற அந்த ஞாபகத்தை வந்து முழுசா விதைக்கணும். அதுக்கப்புறம் அதனால என்ன பயன்? என்னோட நோக்கம் என்ன? நான் என்ன கத்துக்காம இருக்கிறேன்? எதுக்காக நான் எனக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் வருது? எதுக்காக இந்த மாதிரி துன்பங்கள் வருது? எதுக்காக நான் இவ்ளோ கவலைப்படுறேன்? எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலில நான் வந்து பிறந்திருக்கேன்? அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு அத்தனைக்குமே நமக்கு வந்து எப்ப பதில் கிடைக்கும்னா, நீங்க எப்ப ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதாவது ஆத்மாவுடைய அறிவியல் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களோ, அப்பதான் அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வந்து ரவுண்ட் அபவுட் தி புஷ்ங்கிற மாதிரி செத்த பாம்பையே அடிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான். சோ நீங்க வந்து அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. எனக்கு ஏன் இப்படி ஹஸ்பண்ட் வந்தாங்க? எனக்கு ஏன் இப்படி ஒரு ஃபேமிலி? ஏன் இப்படி இன்லாஸ்? இப்படிங்கிற கேள்வி கேட்கிறத விட, நான் ஆன்மா, நான் என்ன பாடத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்? எதை நான் கத்துக்கணும்? எதுக்காக எனக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்னு மாத்தி கேள்வி கேட்கும்போது, நமக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதுக்காக நம்ம அந்த ஹோம்வொர்க் செய்யறதுக்கு தான் இங்க வந்திருக்கோமே தவிர, அதாவது அந்த ஹோம்வொர்க்க செஞ்சு நான் ஆன்மாதாங்கிறத முழுசா உணரணும். அப்பதான் நான் வந்து மத்தவங்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த சூஷ்ம சரீர யாத்திரையை நான் முழுசா செய்யணும். அப்பதான் நான் வந்து பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ள இருந்து நான் வெளியில வர முடியும் அப்படிங்கிறதுதான். சோ அதனால ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா நாம கத்துக்கணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்மள வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறது. சரி அப்படி இருக்கும்போது, அந்த ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிறது வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, அதுக்காக அடுத்த வார்த்தை தான் என்ன அப்படின்னா, சுய பரிசோதனை அப்படின்னு சொல்றது. அதாவது செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்றது. சுய பரிசோதனை அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னையே நான் அனலைஸ் பண்றது. எனக்கு என்ன தேவை? எப்படி தேவை? என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு? அதாவது எனக்கு வெளி உலகத்துல வந்து எனக்கு இவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா, என்னோட குடும்பத்த நான் ரன் பண்ணுவேன். இந்த வீடு இருந்துச்சுன்னா நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வச்சிருப்போம். அது வந்து பிசிக்கல் ரியாலிட்டியில நான் எனக்கு என்னோட நீட்ஸ். பட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டின்னு வரும்போது என்னுடைய தேவைகள் என்ன? ப்ளீஸ் அந்த நீட் அனாலிசிஸ நீங்க பண்ணுங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி? எனக்கு நான் என்ன பண்ணணும்? எதுக்காக வந்திருக்கேன்? அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க போய் உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு, உங்க கேள்விகள மாத்தி மாத்தி கேட்கும்போது தான் உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி சமயங்கள் அதுக்கு தான் வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றது, சுய பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அந்த சுய பரிசோதனை செய்யும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அது எப்பல்லாம் செய்ய முடியும்னா, டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு காலையில இருந்து நான் என்ன மாதிரியான சிந்தனைகள்ல நான் இருந்தேன், எந்த மாதிரியான வார்த்தைகள் நான் பயன்படுத்தினேன், என்ன மாதிரியான செயல்கள்ல நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லி என்னையே தள்ளி இருந்து என்ன நானே அப்சர்வ் பண்ணி, அப்போ இதுல எல்லாம் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். ஏன் கஷ்டப்பட்டேன்? என்ன விழிப்புணர்வு எனக்கு பத்தாம போயிடுச்சு? எந்த இடத்துல நான் வந்து அக்செப்டன்ஸ்ங்கிறது எனக்கு இல்லாம போச்சு? எந்த இடத்துல நான் என்னோட ஈகோக்கு வந்து நான் தீனி போட்டு நான் வளர்த்துனேன்? மத்தவங்கள வந்து எந்த அளவுக்கு என்னையே சார்ந்து இருக்கிறதுக்காக நான் வந்து ஏற்பாடு பண்ணேன்? இந்த மாதிரி என்னையே நான் பரிசோதனை பண்ணி 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 பார்த்துதான் என் கூடவே நான் இருக்கும்போது தான் என்னுடைய ஆன்மாவை நான் வந்து அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி அந்த சுய அன்போட சுயமா இருக்கக்கூடிய உங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத உங்க ஆன்மாக்கு என்ன பாடம் இன்னும் கொடுக்காம இருக்கும் அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்படி நம்ம வேலை செய்யும் போது மட்டும்தான்
நம்மளோட அந்த சோல் சயின்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம முழுசா கத்துக்க முடியும். அட்லீஸ்ட் முழுசா, ஆனா எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கல, அட்லீஸ்ட் இந்த பேசிக் சயின்ஸ் அது நம்மளுக்கு வந்து புரியும். அந்த அடிப்படை அறிவியல் அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை அறிவியல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அந்த அடிப்படை ஆத்மிக் அறிவு அப்படிங்கறத வந்து நம்ம வளர்த்துக்கிட்டால் மட்டுமே நாம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அதே மாதிரி மத்தவங்களையும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா, அவங்களும் நம்மள பார்த்து அவங்களும் மாறிக்குவாங்க. அந்த ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி. நான் எனக்குள்ள என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிறேன்னா, நான் ஏன் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சண்டை போட்டுட்டே இருக்கேன்? ஏன் என் ஹஸ்பண்ட் இப்படி பிஹேவ் பண்றாங்க? ஏன் என் பொண்ணு இப்படி பிஹேவ் பண்றாங்க? அப்படின்னு யோசிக்கிறத விட, நான் என்ன பண்றதுனால என் ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரி ஒரு எமோஷன் கிரியேட் ஆகுது? அப்படின்னு சொல்லி நான் மாத்தி யோசிக்கணும். ஏன்னா என்னோட சைடு நான் திருப்பறக்கு நான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்கிட்ட இருக்கிற அந்த கார்மிக் லெசன் நான் இன்னும் கத்துக்காம இருக்கிறதுனால மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில நான் படுற கஷ்டத்துக்கும், வேதனைக்கும், வலிக்கும் அத்தனைக்கும் காரணம் நான் மட்டுமே, வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த அந்த புரிதல் எனக்கு ஸ்ட்ராங்கா வரணும் அப்படின்னா, இந்த சோல் சயின்ஸ், அதாவது ஆத்மிக் அறிவியல், அதாவது ஆன்மாவின் அறிவியல் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நம்ம கத்துக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப வந்து பூமியில இருக்கும்போது வாழ முடியும். ஏன்னா பூமி பந்து அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்கூல் இது. என்ன அப்படின்னா, நமக்கு ஆன்சரை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க, நம்ம கொஸ்டினை கண்டுபிடிக்கணும். அதுதான் நீங்க வந்து ஈஸியா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் இருக்கு, ஆனா கொஸ்டினை கண்டுபிடிக்கணும். அந்த கொஸ்டினை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் டக்குன்னு பாப்பப் ஆயிரும். அந்த கொஸ்டினை எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர்ல சொல்லுவாங்களா எக்ஸாம்ல, ஆனா இங்க வந்து உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துட்டாங்க. அது அப்போ வந்து இதை வந்து கரெக்டா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டினை வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் லா ஆஃப் காஸ்மாஸ் அப்படிங்கிறது. அதாவது பிரபஞ்சத்தின் விதி அப்படிங்கிறது. பிரபஞ்சத்தின் விதி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஆன்மா அப்படிங்கிறத உணரணும். அதுதான் பிரபஞ்சத்தின் விதி. விதிகள்ல நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இதுதான், நம்ம ஆன்மா அப்படிங்கறத உணரணும். ரெண்டாவது வந்து மத்தவங்களும் நம்மள மாதிரி ஆன்மாக்கள் தான் அப்படிங்கறத உணரணும். ஆன்மாக்குள்ள வந்து நம்ம சோல் சயின்ஸ்ங்கிறத நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். அப்படின்னா தான் பூமியில வந்து ஈஸியா ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு மன அமைதியோட வாழ்க்கையை வந்து நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கிறது. சோ லா ஆஃப் காஸ்மாஸ் அப்படின்னு பார்க்கும்போது கர்ம விதி அதுல வரும், லா ஆஃப் சாய்ஸ் அதுல வரும். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்மளையே நம்ம சுய பரிசோதனை பண்ணி நம்ம ஆன்மாதாங்கிறத முழுசா உணரணும். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் லா ஆஃப் காஸ்மாஸ் அப்படிங்கிறது. அது ஏன்னா அப்புறம் இயற்கையோட இயந்து வாழ்றது. இயற்கை எப்படி இருக்கோ அது அப்படியே அதனுடைய சார்ந்து நம்ம வாழக்கூடிய தன்மையை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதுவும் காஸ்மாஸ் விதி தான். சோ இது வந்து இதோட நிக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனுடைய பேசிக்ஸ மட்டும் நீங்க இந்த 7 டேஸ்ல நம்ம என்னங்கறத நம்ம டச் பண்ணி அதை பத்தி நம்ம சொல்லிடுவோம். பட் அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து எப்படி நீங்க மேலும் மேலும் மெருகேத்திக்கிறீங்க, ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு அதை பயிற்சி பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸா வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து அதை நீங்க நோட் போட்டு அதை எழுதி அதை உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த விஷயங்கள் இன்னும் புரியாம இருக்கு, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களோட கற்றுக்கொள்ளும் திறன் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஹோம்ஒர்க்கை நீங்க செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களை யாரும் டீச்சர்ஸ்க்கு வந்து சொல்லி உங்களை திட்டியோ மிரட்டியோ எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க உட்கார்ந்து அந்த உங்களுக்குள்ள நீங்க போய் அந்த சுய பரிசோதனை அப்படிங்கறத நீங்க செஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா புரிதல் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். புரிதல் அப்படிங்கிறதுனுடைய இப்ப வந்து மொபைல் வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து பேசிக் மாடல், அப்புறம் ஹையர் எண்ட் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், புரிதல் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஹையர் எண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது தான் முக்தி, என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது. சோ அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்ப நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு க்ஷணமும் அது நடந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க ஆன்மாதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கேட்டுட்டீங்கன்னா, ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு என்லைட்டன்மெண்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஆன்மாங்கிறது புரிஞ்சிருச்சு, ஆன்மாவா தான் நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அது ஒரு என்லைட்டன்மெண்ட். சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு என்லைட்டன்மெண்ட்டுக்கா நம்ம போய்கிட்டே இருப்போம். சோ என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. ஒரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நிறுத்துற ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து எவர்லாஸ்டிங் ப்ராசஸ். அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே வந்து ஒரு இடத்துல நின்னு போயிடுற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா கற்றுக்கொள்ளுதல் அப்படி கற்றல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு இடத்துல நிக்கிறது இல்லை. அது வந்து எவர்லாஸ்டிங் ப்ராசஸ் தான். லேர்ன் பண்ணிக்கணும், கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை மட்டும் நீங்க வந்து எப்பவுமே ஓபன் அப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா
இந்த செஷன்ல வந்து நான் என்ன கத்துக்க போறேன், எனக்கு என்ன தெரிய போகுது எனக்கு அப்படின்னு என்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க என்ன கத்துக்க போறீங்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நான் இந்த செஷனை நீங்க 100 தடவை எனக்கு பேச சொன்னீங்கன்னாலும் நான் பேசுவேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்குவேன். ஏன்னா நான் எனக்குள்ள வந்து அந்த கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம் அப்படிங்கறத வந்து நான் ஸ்ட்ராங்கா பதிய வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த விஷயத்துல நான் என்ன கத்துக்க போறேன், ஒரே விஷயம் தான். ஆனா அதுல வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதிய கற்றல் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ அந்த லேர்னிங் ஆட்டிடியூட், கத்துக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருக்கணும். கியூரியாசிட்டிங்கிறது இருக்கணும். முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த ஓப்பன் மைண்டட்னஸ், அந்த வந்து ஒரு விஷயத்த வந்து ஏற்கனவே நீங்க 1000 தடவை கேட்டிருப்பீங்க. ஆனா இப்பதான் நீங்க மறுபடியும் நீங்க 1001 தடவை கேட்கறீங்க அப்படின்னா, உங்க மைண்ட பிளாங்க் பண்ணி நான் இன்னைக்கு தான் புதுசா கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த மைண்ட வந்து காலியா வச்சிருக்கணும். எம்ப்டி கப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே வந்து ஃபில் பண்ண முடியும். நீங்க ஏற்கனவே ஃபில்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுல வந்து கண்டிப்பா ஃபில் பண்ணவே முடியாது. அதனால 1001 தடவ கேட்கும்போதும் உங்க கப்ப எம்ப்டியா வச்சுக்கோங்க. சோ இந்த மாரி நெறைய லா ஆஃப் காஸ்மாஸ் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கு. சோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உடனே புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு சம்டைம்ஸ் அதுவும் நடக்கும். ஏன்னா அந்த அஷ்யூரன்ஸும் என்னால சொல்ல முடியாது. சில மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே நாள்ல பயங்கரமா அப்சர்வ் பண்ணிட்டு பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. சில மாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு புரியலன்னு வந்து நிப்பாங்க. சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களோட குட் கர்மா எப்படி இருக்கு, பேட் கர்மா எப்படி இருக்கு, அது எல்லாத்தையும் பொறுத்து உங்களோட புரிதல் மாறுபடும். உங்க புரிதல் மாறுபடுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த லெசன்ஸை எப்படி இன்னும் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு போய்க்கிறீங்க அப்படின்னு நீங்க எடுக்கிற அந்த முயற்சியில மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதை எப்படி நீங்க பயிற்சி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்கு. சோ இதுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எந்த அஷூரன்ஸும் என்னால கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். சோ ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். இந்த சோல் சயின்ஸை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா மனசுக்குள்ள எடுத்து அதுக்கான ஹோம்ஒர்க் நீங்க செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்க லைஃப்ல வந்து மிராக்குலஸ் லைஃப உங்களால லீட் பண்ண முடியும். எப்பவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப வந்து உங்களால லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்காக சேலஞ்சஸ் வராது, நீங்க வந்து கஷ்டப்படவே மாட்டீங்க அப்படிங்கிற அஷூரன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். லைஃப் இஸ் a செலிப்ரேஷன் அப்படிங்கிறத செலிப்ரேஷனை கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தியை வந்து இந்த சோல் சயின்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். அதை 100% நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாமினாவை, அந்த மென்டல் ஸ்டாமினா, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாமினாவை கொடுக்கறது மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு டூல் தான், ஒரு கருவி தான். அந்த கருவியை நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு இந்த பேசிக் சோல் சயின்ஸை நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம் அப்படின்னா பில்டிங்கை நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ண முடியும். நீங்க ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, நீங்க ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா போட்டுக்குவாங்க, பில்லர்ஸ் எடுத்துக்குவாங்க. நீங்க ஆனா எப்படி செவரு கேட்கறீங்களோ, எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் உங்க பேஸ், அந்த நாலேஜ் அப்படிங்கறத, பேசிக் நாலேஜை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பூமியில வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு டஃப்பான லைஃப் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் a செலிப்ரேஷன் தான். அது ஒரு கொண்டாட்டம் தான். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு திருப்பியும் அடுத்த டாபிக்ல அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.